இன்றைய முக்கிய செய்திகள். பீகார் சட்டப்பேரவை தேர்தல் தொகுதி பங்கீட்டில் இழுபறி நீடிப்பு. பேச்சுவார்த்தையில் இருந்து பாஜக தலைவர்கள் வெளிநடப்பால் பரபரப்பு. மாநில அரசு விசாரிக்கும் வழக்கில் தலையிட்டது ஏன் என சரமாரி கேள்வி. டாஸ்மாக் வழக்கில் அமலாக்கத்துறைக்கு விதித்த தடையை உறுதி செய்தது உச்சநீதிமன்றம். ஐபிஎஸ் அதிகாரி தற்கொலை விவகாரத்தில் நாடகம் நடத்தக்கூடாது. ஹரியானா முதலமைச்சர் உறுதியான நடவடிக்கை எடுக்க ராகுல் காந்தி வலியுறுத்தல். அமெரிக்க அதிபர் தலையிட்டிருக்காவிட்டால் பெரும் விபரீதம் ஏற்பட்டிருக்கும். போரை ட்ரம்ப் நிறுத்தியதாக பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷெரீப் பாராட்டு. வணக்கம். வணக்கம். பீகார் சட்டப்பேரவை தேர்தல் தொகுதி பங்கீட்டில் உடன்பாடு எட்டப்படாமல் பேச்சுவார்த்தையில் இருந்து பாஜக தலைவர்கள் வெளியேறியது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பீகார் சட்டப்பேரவையின் பதவிக்காலம் நவம்பர் 22ஆம் தேதியுடன் நிறைவடைய உள்ள நிலையில் மொத்தமுள்ள 243 பேரவை தொகுதிகளுக்கும் இரு கட்டங்களாக வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது. முதல் கட்டமாக 121 தொகுதிகளுக்கு அடுத்த மாதம் 6ஆம் தேதியும், இரண்டாம் கட்டமாக 122 தொகுதிகளுக்கு 11ஆம் தேதியும் வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது. ஆளும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் ஒவ்வொரு கட்சியும் எத்தனை தொகுதிகளில் போட்டியிடுவது என்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. அதன்படி முதலமைச்சர் திரு நிதிஷ்குமார் தலைமையிலான ஆளும் ஐக்கிய ஜனதா தளம் 101 தொகுதிகளிலும் பாஜக 101 தொகுதிகளிலும் போட்டியிடுகின்றன. மத்திய அமைச்சர் திரு சிராக் பாஸ்வானின் லோக் ஜனசக்திக்கு 29 இடங்களும், மத்திய அமைச்சர் திரு ஜித்தன் ராம் மாஞ்சியின் இந்துஸ்தானி அவாம் மோர்ச்சா மற்றும் மாநிலங்களவை உறுப்பினர் திரு உபேந்திரா குஷ்வாகாவின் ராஷ்டிரிய லோக் மோர்ச்சாவுக்கு தலா 6 இடங்களும் ஒதுக்கப்பட்டுள்ளன. முதற்கட்ட தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் செய்ய வரும் 17ஆம் தேதிதான் கடைசி நாள் என்ற நிலையில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் எந்தெந்த கட்சிகள் எந்தெந்த தொகுதிகளில் போட்டியிடுவது என்பது குறித்த முடிவு எட்டப்படாததால் வேட்புமனு தாக்கல் செய்வதில் இழுபறி நீடிக்கிறது. இதனால் நேற்று மாலை 4 மணிக்கு கூட்டாக நடைபெற இருந்த பத்திரிகையாளர் சந்திப்பு ரத்து செய்யப்பட்டது. மேலும் ஐக்கிய ஜனதாதளம் சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்களுக்கு டிக்கெட் வழங்கும் நடவடிக்கைகள் தொடங்கின. இந்நிலையில் பிரச்சனையை முடிவுக்கு கொண்டுவர பீகார் மாநில பாஜக தேர்தல் பொறுப்பாளரும் மத்திய அமைச்சருமான திரு தர்மேந்திர பிரதான், திரு நித்யானந்த ராய், பீகார் துணை முதலமைச்சர் திரு சாம்ராஜ் சௌத்ரி, மாநில போக்குவரத்து துறை அமைச்சர் திரு நிதின் நபீன் உள்ளிட்டோர் ஐக்கிய ஜனதாதள எம்பி திரு சஞ்சய் ஜாவின் இல்லத்திற்கு நேற்று இரவு சென்று பேச்சுவார்த்தை நடத்தினர். ஆனால் பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்படாததால் பாஜக தலைவர்கள் ஏமாற்றத்துடன் வெளியேறினர். வழக்கமாக பாஜகவை விட அதிக தொகுதிகளில் போட்டியிடும் ஐக்கிய ஜனதா தளத்திற்கு தற்போது பாஜகவுக்கு இணையான தொகுதிகளே ஒதுக்கப்பட்டுள்ளதாலும் லோக் ஜனசக்தியை கூட்டணியில் இணைத்ததாலும் அக்கட்சி பெரும் அதிருப்தியில் இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதற்கிடையே 71 பேர் அடங்கிய முதல் பட்டியலை பாஜக இன்று வெளியிட்டுள்ளது. எதிர்க்கட்சிகளின் மகாபந்தன் கூட்டணியிலும் குழப்பம் நீடிக்கிறது. அந்த கூட்டணியில் காங்கிரசுக்கு 55 தொகுதிகள் ஒதுக்கியுள்ள நிலையில் காங்கிரஸ் தரப்பில் குறைந்தது 65 தொகுதிகளாவது ஒதுக்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு கே வேணுகோபாலை ராஷ்டிரிய ஜனதாதள தலைவர் திரு தேஜஸ்வி யாதவ் சந்தித்து பேசியுள்ளார். மாநில அரசு விசாரிக்கும் வழக்கில் ஏன் தலையிட்டீர்கள் என டாஸ்மாக் வழக்கில் அமலாக்கத்துறைக்கு சரமாரியாக கேள்வி எழுப்பியுள்ள உச்சநீதிமன்றம் விசாரணைக்கு விதிக்கப்பட்டிருந்த தடையை மீண்டும் உறுதி செய்துள்ளது. டாஸ்மாக் முறைகேடு குறித்து மாநில அரசு விசாரித்து வரும் நிலையில் கடந்த மார்ச் மாதம் 6ஆம் தேதி திடீரென டாஸ்மாக் தலைமை அலுவலகத்திற்குள் நுழைந்த அமலாக்கத்துறை 8ஆம் தேதி வரை சோதனை நடத்தி கம்ப்யூட்டர் மற்றும் ஆவணங்களை அள்ளிச் சென்றது. இது தொடர்பாக தமிழ்நாடு அரசு தாக்கல் செய்த மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்துவிட்டது. இதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு தாக்கல் செய்த மனுவை விசாரித்த தலைமை நீதிபதி திரு கவாய், நீதிபதி திரு வினோத் சந்திரன் அமர்வு அமலாக்கத்துறை நடவடிக்கைக்கு கடும் கண்டனம் தெரிவித்ததுடன் விசாரணைக்கு இடைக்கால தடை விதித்தும் உத்தரவிட்டது. இந்த வழக்கு அதே அமர்வில் இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது வாதிட்ட தமிழ்நாடு அரசு தரப்பு வழக்கறிஞர் திரு கபில் சிபல், சட்டவிரோத பண பரிவர்த்தனை தொடர்பாக மட்டும்தான் அமலாக்கத்துறைக்கு விசாரணை செய்ய அதிகாரம் உள்ளது என்றும், ஊழல் புகார் தொடர்பாக எவ்வாறு அவர்கள் விசாரணை செய்ய முடியும் என்றும் கேள்வி எழுப்பினார். அதிகாரிகள் மீதான புகாருக்கு ஒரு அரசு நிறுவனத்தில் அமலாக்கத்துறை எப்படி சோதனை நடத்த முடியும் என்று அவர் வினவினார். பின்னர் வாதிட்ட மத்திய அரசின் கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் திரு ராஜு, அமலாக்கத்துறைக்கு ஆதரவாக செய்திகள் பெரும்பாலும் வெளியிடப்படுவதில்லை என்றும் எதிரான செய்திகள் தான் வெளியிடப்படுவதாகவும் கூறினார். அப்போது குறுக்கிட்ட தலைமை நீதிபதி, கடந்த 6 ஆண்டுகளில் அமலாக்கத்துறை தொடர்பான பல வழக்குகளை தாம் பார்த்திருப்பதாகவும் அவற்றை கூறினால் மீண்டும் ஊடகங்களில் செய்தியாகிவிடும் என்றும் கூறினார். தொடர்ந்து
தொடர்ந்து வாதிட்ட திரு ராஜு, மண்டல மேலாளர்கள் பெரும் பணம் பெற்றுக்கொண்டு ஊழியர்களை நியமித்தது சட்டவிரோத பண பரிவர்த்தனையின் கீழ் வருவதால் அமலாக்கத்துறை விசாரித்ததாக கூறினார். அப்போது குறுக்கிட்ட தலைமை நீதிபதி, மாநில அரசின் விசாரணை நடத்தும் உரிமையை அமலாக்கத்துறை அபகரிக்க பார்க்கிறதா என கேள்வி எழுப்பினார். மாநில அரசு விசாரிக்கவில்லை என்று சந்தேகம் வரும்போதெல்லாம் அங்கு செல்வீர்களா? சட்டம் ஒழுங்கை கட்டுப்படுத்துவது யார்? அமலாக்கத்துறையா அல்லது மாநில காவல்துறையா? நீங்கள் ஏன் இதில் மூக்கை நுழைக்கிறீர்கள் என்று அவர் சரமாரி கேள்வி எழுப்பினார். சந்தேகம் இருந்தாலே அரசு நிறுவனத்திற்குள் நுழைந்து ஆவணங்களை எடுத்துச் செல்வீர்களா? அமலாக்கத்துறையின் நடவடிக்கை கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிரானது இல்லையா என்று அடுக்கடுக்காக தலைமை நீதிபதி கேள்வி எழுப்பினார். அப்போது குறுக்கிட்ட திரு கபில் சிபல், தேர்தல் முடிந்துவிட்டாலே டாஸ்மாக் வழக்கில் அமலாக்கத்துறை அக்கறை காட்டாது என்று கூறினார். அதற்கு பதிலளிக்க விரும்பவில்லை என்ற தலைமை நீதிபதி, அமலாக்கத்துறை அதிகாரங்கள் குறித்த சட்ட பிரிவுகளுக்கு எதிரான சீராய்வு மனு மீதான தீர்ப்பு வந்த பிறகு இந்த வழக்கை விசாரிக்கலாம் என்று கூறி வழக்கை ஒத்திவைத்தார். ஹரியானாவில் ஐபிஎஸ் அதிகாரியின் தற்கொலை விவகாரத்தில் நாடகங்களை கைவிட்டு தற்கொலைக்கு காரணமானவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதாக அளித்த உறுதியை முதலமைச்சர் திரு நயாப் சிங் சைனி நிறைவேற்ற வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல் காந்தி வலியுறுத்தியுள்ளார். 2001ஆம் ஆண்டு பேட்ச் ஐபிஎஸ் அதிகாரியான புரன்குமார் கடந்த 7ஆம் தேதி துப்பாக்கியால் சுட்டு தற்கொலை செய்து கொண்டார். பட்டியலினத்தைச் சேர்ந்த அவர் தற்கொலைக்கான காரணத்தை 8 பக்கங்களுக்கு தட்டச்சு செய்து வைத்துள்ளார். அதில் மூத்த அதிகாரிகள் சிலர் தனக்கு எதிராக அப்பட்டமாக சாதி பாகுபாட்டை காட்டுவதாகவும் மன ரீதியாக துன்புறுத்தல்களை அளிப்பதாகவும் அவர்களால் தனக்கு நேர்ந்த அவமானங்களும் அட்டூழியங்களும் தாங்க முடியாதவை என்றும் குறிப்பிட்டுள்ளார். அவரது மனைவி அம்னீத் ஹரியானா அரசின் வெளியுறவு ஒத்துழைப்பு துறையின் ஆணையர் மற்றும் செயலாளராக பணியாற்றி வருகிறார். புரன்குமாரின் தற்கொலை நாடு முழுவதும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ள நிலையில் அவரது தற்கொலைக்கு காரணமானவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று முதலமைச்சர் திரு நயாப் சிங் சைனி உறுதியளித்தார். ஆனால் குற்றவாளிகள் இதுவரை கைது செய்யப்படாததால் உடற்கூராய்வு செய்யப்பட்டு பிணவரியில் வைக்கப்பட்டுள்ள புரன்குமாரின் உடலை வாங்க அவரது மனைவி மறுத்துவிட்டார். இதனால் 7 நாட்களாகியும் புரன்குமாரின் உடல் அடக்கம் செய்யாமல் உள்ளது. இந்நிலையில் ஹரியானா சென்ற திரு ராகுல் காந்தி புரன்குமாரின் புகைப்படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தியதுடன் அவரது குடும்பத்தினருக்கு ஆறுதல் கூறினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திரு ராகுல் காந்தி, ஐபிஎஸ் அதிகாரியின் தற்கொலை ஒரு குடும்பத்திற்கு நடந்த துயரம் அல்ல என்றும் இது போன்ற சம்பவங்கள் நாடு முழுவதும் லட்சக்கணக்கான தலித் சகோதர சகோதரிகளுக்கு தவறான செய்தியை அனுப்புவதாகவும் கூறினார். நீங்கள் எவ்வளவுதான் வெற்றி பெற்றவராக இருந்தாலும் திறமையானவராக இருந்தாலும் தலித்தாக இருந்தால் உங்களை அடக்கலாம், நசுக்கலாம், தூக்கி எறியலாம் என்பதே அந்த செய்தி என்று அவர் தெரிவித்தார். इन 2 बेटियों को जो कमिटमेंट दिया है इसको आप पूरा कीजिए और जो इनका फ्यूनरल है, पापा का फ्यूनरल है, उसको होने दीजिए और ये तमाशा अब बंद करिए। तो ये क्लियर मैसेज मैं प्रधानमंत्री को देना चाहता हूँ, हरियाणा के चीफ मिनिस्टर को देना चाहता हूँ कि एक्शन लीजिए, ऑफिसर्स पे कार्रवाई कीजिए और इस परिवार पर जो प्रेशर है उसको हटाइए. மறைந்த புரன்குமாரின் மகள்களுக்கு அளித்த வாக்குறுதியை நிறைவேற்றி இறுதிச் சடங்குகள் நடைபெற முதலமைச்சர் வழிவகுக்க வேண்டும் என்று திரு ராகுல் காந்தி கேட்டுக்கொண்டார். இதனிடையே புரன்குமார் தற்கொலை குறித்து விசாரிக்க 6 பேர் கொண்ட சிறப்பு புலனாய்வு குழுவை ஹரியானா அரசு அமைத்துள்ளது. மேலும் டிஜிபி சத்ருஜித் கபூர் கட்டாய விடுப்பில் அனுப்பப்பட்டுள்ளார். இந்நிலையில் புரன்குமார் மீதான ஊழல் புகார்கள் குறித்து விசாரணை நடத்தி வந்த போலீஸ் அதிகாரி சந்தீப் குமார் துப்பாக்கியால் சுட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் ஹரியானா போலீசாரிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் நாளை மறுநாள் வடகிழக்கு பருவமழை தொடங்க உள்ள நிலையில் இன்று 16 மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. கடந்த சில நாட்களாக சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அவ்வப்போது மழை பெய்து வரும் நிலையில் தாம்பரம், குரோம்பேட்டை, பல்லாவரம், முடிச்சூர், சேலையூர், மாடம்பாக்கம் பகுதிகளில் இன்று காலை பலத்த மழை பெய்தது. வேலூர் புதிய பேருந்து நிலையம் அருகே தேசிய நெடுஞ்சாலை மேம்பாலத்தை சுற்றியும் அணுகு சாலையில் குளம் போல் தேங்கிய மழை நீரில் மிதந்தபடி வாகனங்கள் சென்றன. குடியாத்தம் அருகே மோர்தனா அணையிலிருந்து வெளியேற்றப்படும் உபரி நீரால் அக்ரஹாரம் ஏரி நிரம்பி அருகே இருக்கும் விளைநிலங்கள் மற்றும் குடியிருப்புகளுக்குள் வெள்ளம் புகுந்தது. சிவகங்கை, தென்காசி, குற்றாலம், செங்கோட்டை பகுதிகளில் மழை வெளுத்து வாங்கியது.
இதனிடையே தென்மேற்கு பருவமழை விலகி தமிழ்நாடு, புதுச்சேரி, கேரளாவின் மாஹே, உள் கர்நாடகா, ஆந்திராவின் ராயலசீமா பகுதிகளில் வடகிழக்கு பருவமழை நாளை மறுநாள் தொடங்கும் என சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மேலும் தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய இந்திய பெருங்கடல் பகுதியில் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியால் வரும் 19ஆம் தேதி அரபிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய லட்சத்தீவு பகுதிகளில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாகவும் வானிலை மையம் கூறியுள்ளது. இந்நிலையில் செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், கடலூர், விழுப்புரம், மயிலாடுதுறை, புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம், தேனி, தென்காசி, நெல்லை, குமரி, தூத்துக்குடி, கோவை, நீலகிரி, ஈரோடு மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரியில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. வரும் 20ஆம் தேதி வரை கனமழை நீடிக்கும் எனவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்தியாவின் ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் போது அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தலையிட்டு சண்டையை நிறுத்தியிருக்காவிட்டால் நினைத்து பார்க்க முடியாத அளவு விளைவுகள் ஏற்பட்டிருக்கும் என்று பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் தெரிவித்துள்ளார். ஹமாஸ் அமைப்பினருக்கும் இஸ்ரேலுக்கும் 2 ஆண்டுகளாக நடைபெற்று வந்த போர் ட்ரம்பின் தலையீட்டால் முடிவுக்கு வந்துள்ளது. இதற்கான அமைதி ஒப்பந்தம் கையெழுத்திடும் நிகழ்ச்சி எகிப்தின் ஷாம் எல் ஷேக் நகரில் நடைபெற்றது. இதில் ட்ரம்ப், எகிப்து அதிபர் அப்டெல் ஃபட்டம் அல் சிசி, பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மாநாட்டில் உரையாற்றிய ட்ரம்ப், இந்தியா சிறந்த நாடு என்று கூறினார். திரு மோடியின் பெயரை குறிப்பிடாமல் இந்தியாவின் தலைவர் தமது சிறந்த நண்பர் என்று அவர் குறிப்பிட்டார். தமது நண்பர் சிறப்பான செயலை செய்திருப்பதாக புகழாரம் சூட்டிய ட்ரம்ப், இந்தியாவும் பாகிஸ்தானும் அமைதியாக செயல்பட முடியும் என்று நம்புவதாக தெரிவித்தார். பின்னர் பேசிய ஷெபாஸ் ஷெரீப், இஸ்ரேல் ஹமாஸ் போர் உள்பட 8 போர்களை ட்ரம்ப் நிறுத்தியுள்ளதாக கூறினார். இதுபோன்ற தலைவர்தான் உலகத்திற்கு தேவை என்ற ஷெபாஸ் ஷெரீப் அவரை உலகம் எப்போதும் நினைவில் வைத்திருக்கும் என்று பாராட்டினார். அணு ஆயுதங்களை வைத்திருக்கும் இந்தியா, பாகிஸ்தான் இடையேயான சண்டையின் போது ட்ரம்பின் அதிகாரிகள் குழு தலையிட்டு சண்டையை நிறுத்தி இருக்காவிட்டால் என்ன நடந்திருக்கும் என்பதை நினைத்து கூட பார்க்க முடியவில்லை என்றும், அதை சொல்வதற்கு இப்போது இருந்திருப்போமா என்பது தெரியாது என்றும் ஷெரீப் கூறினார். ட்ரம்புக்கு அமைதிக்கான நோபல் பரிசு வழங்க வேண்டும் என்று பரிந்துரை செய்த ஷெபாஸ் ஷெரீப் தற்போது அவருக்கு புகழாரம் சூட்டியுள்ள நிலையில் ஷெரீப்பை உத்தவ் தாக்கரே தரப்பு சிவசேனா கட்சி கடுமையாக விமர்சித்துள்ளது. இனி வருவது செய்தி தொழில்கள். தமிழ்நாடு சட்டப்பேரவை இன்று கூடியதும் 8 முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மறைவுக்கு இரங்கல் தெரிவிக்கும் வகையில் உறுப்பினர்கள் 2 நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தினர். கரூர் சம்பவத்தில் மரணமடைந்த 41 பேருக்கு இரங்கல் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. கேரள முன்னாள் முதலமைச்சர் VS அச்சுதானந்தன், ஜார்க்கண்ட் முன்னாள் முதலமைச்சர் ஷிபு சோரன், நாகாலாந்து ஆளுநர் இல கணேசன் உள்ளிட்டோர் மறைவுக்கு மௌன அஞ்சலி செலுத்தப்பட்ட பின் பேரவை நாளைக்கு ஒத்திவைக்கப்பட்டது. எம்எல்ஏக்கள் தொகுதி மேம்பாட்டு நிதிக்கான 18% GST வரியை தமிழக அரசே ஏற்கும் என்ற முதலமைச்சரின் அறிவிப்பை செயல்படுத்தும் வகையில் அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. ஆண்டுதோறும் வழங்கப்படும் 3 கோடி ரூபாய் தொகுதி மேம்பாட்டு நிதியில் 54 லட்சம் ரூபாயை GSTயாக செலுத்த வேண்டியதில் இருந்து விலக்கு அளிக்க வேண்டும் என கடந்த ஏப்ரல் மாதம் சட்டசபையில் சில உறுப்பினர்கள் வலியுறுத்தினர். இதற்கு பதிலளித்த முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின், எம்எல்ஏக்கள் தொகுதி மேம்பாட்டு நிதிக்கு விதிக்கப்படும் GSTயை தமிழக அரசு ஏற்கும் என்று அறிவித்தார். பாமக இணைந்து மக்களுக்காக போராட வேண்டும் என்ற அக்கட்சியின் கௌரவ தலைவர் திரு G.K. மணி, ஆனால் கட்சிக்குள்ளே போராடுவது வேதனை அளிப்பதாக தெரிவித்தார். கட்சியின் 5 சட்டமன்ற உறுப்பினர்களையும் நியமித்தவர் மருத்துவர் ராமதாஸ் என்றும் அவருக்கு தான் முழு அதிகாரம் உள்ளது என்றும் அவர் கூறினார். பாமக எம்எல்ஏக்கள் 2 பிரிவுகளாக செயல்படுவது துரதிருஷ்டவசமானது என்றும் திரு மணி குறிப்பிட்டார். முன்னதாக அன்புமணி ஆதரவு எம்எல்ஏக்கள் திரு வெங்கடேஸ்வரன், திரு சிவகுமார், திரு சதாசிவம் ஆகிய 3 பேரும் பேரவைத் தலைவர் திரு அப்பாவுவை சந்தித்து பாமக தலைவராக திரு அன்புமணி செயல்பட்டு வருவதாக கூறி அவையில் தங்களுக்கு தனி இருக்கைகள் வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தனர். பின்னர் சட்டமன்ற வளாகத்தில் அவர்கள் தர்ணா போராட்டத்திலும் ஈடுபட்டனர். பொது இடங்களில் இருந்து சாதி பெயர்களை நீக்க தமிழ்நாடு அரசு அரசாணை பிறப்பித்து அதை நடைமுறைப்படுத்துவதற்காக தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலினை சந்தித்து விசிக தலைவர் திரு திருமாவளவன் நன்றி தெரிவித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இன்னும் சில சாதிகளின் பெயர்களில் உள்ள இன் விகுதியை இர் விகுதியாக மாற்ற வேண்டும் என்றார். அது தொடர்பாக சட்டமன்றத்தில் தீர்மானம் கொண்டு வர வேண்டும் என்று முதலமைச்சரிடம் கோரியதாக திரு திருமாவளவன் தெரிவித்தார். இனிவரும் காலங்களில் எந்த சாதியின் பெயரும் இருக்கக்கூடாது என்பதுதான் விசிகாவின் கொள்கை முடிவு என்றும் அவர் கூறினார். LPG கேஸ் டேங்கர் லாரிகளுக்கான ஒப்பந்தத்தை தற்காலிகமாக 2026ஆம் ஆண்டு மார்ச் வரை நீட்டிக்க எண்ணெய் நிறுவனங்கள் ஒப்புதல் தெரிவித்ததை அடுத்து டேங்கர் லாரிகள் போராட்டத்திற்கு தடை கோரிய வழக்கை முடித்து வைத்து சென்னை உயர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இடைப்பட்ட காலத்தில் எந்த வேலை நிறுத்த போராட்டத்திலும் ஈடுபடக்கூடாது என்றும் டேங்கர் லாரிகள் சங்கத்துக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது.
தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் கள்ளத்திக்குளம் பகுதியில் சோலார் மின் நிறுவனம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி மக்கள் 400 ஆதார் அட்டைகள் மற்றும் 120 குடும்ப அட்டைகளை குடியரசுத் தலைவருக்கும் தமிழ்நாடு ஆளுநருக்கும் தபால் மூலமாக அனுப்பி வைத்துள்ளனர். 364 ஏக்கர் பரப்பில் சோலார் பேனல்கள் அமைப்பதற்காக பல மரங்கள் வெட்டப்பட்டுள்ளதால் வன விலங்குகள் அதிக அளவில் உயிரிழந்து வருவதாக அவர்கள் தெரிவித்தனர். தீபாவளி பண்டிகைக்கு இன்னும் 6 நாட்களே உள்ள நிலையில் சமையல் எரிவாயு சிலிண்டர்களில் தீ விபத்து ஏற்பட்டால் எப்படி தற்காத்துக் கொள்வது, பட்டாசுகளை எப்படி பாதுகாப்பாக வெடிப்பது என்பது குறித்து பட்டுக்கோட்டையில் பள்ளி மாணவர்களுக்கு தீயணைப்புத் துறையினர் செயல் விளக்கம் செய்து காட்டினர். இன்றைய வர்த்தக முடிவில் மும்பை பங்குச்சந்தை குறியீட்டின் சென்செக்ஸ் 297 புள்ளிகள் சரிந்து 82,030 புள்ளிகளாக இருந்தது. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டின் நிப்டி 82 புள்ளிகள் குறைந்து 25,145 புள்ளிகளாக முடிவடைந்தது. சென்னையில் ஒவ்வொரு நாளும் புது உச்சத்தை எட்டி வரும் ஆபரண தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 1,960 ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் 94,600 ரூபாய் என்ற புதிய அதிகபட்ச விலையை தொட்டுள்ளது. ஒரு கிராம் 11,825 ரூபாயாக உள்ளது. வெள்ளி விலையும் கிராமுக்கு 9 ரூபாய் உயர்ந்து கிராம் 206 ரூபாய் என்ற வரலாறு காணாத விலையை அடைந்துள்ளது. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். பீகார் சட்டப்பேரவை தேர்தல் தொகுதி பங்கீட்டில் உடன்பாடு எட்டப்படாமல் பேச்சுவார்த்தையிலிருந்து பாஜக தலைவர்கள் வெளியேறியது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மாநில அரசு விசாரிக்கும் வழக்கில் தலையிட்டது ஏன் என கேள்வி எழுப்பியுள்ள உச்சநீதிமன்றம் டாஸ்மாக் வழக்கில் அமலாக்கத்துறை விசாரணைக்கு விதித்த தடையை மீண்டும் உறுதி செய்துள்ளது. ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் போது ட்ரம்ப் தலையிட்டு சண்டையை நிறுத்தியிருக்காவிட்டால் நினைத்து பார்க்க முடியாத அளவு விளைவுகள் ஏற்பட்டிருக்கும் என்று பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷெரீப் தெரிவித்துள்ளார். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் காலை 7:30 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலில் இணைந்திருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.